யார்? என்ன கவுண்டரு என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பார்த்தாது மண்டு மண்டு மண்டு. எனக்கு நம்ம சரசுக்கு நாளை கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ், உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோகுள்ளன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போயிட்டாலும் தாலி கட்டிட்டேன். அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது இருக்கிற அருணா கௌதம் தான் என் கழுத்துல கட்டினேன். அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணாக்கரே கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அழகா அவ சொல்றதே இல்ல, நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க, கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிரு. சரசு, சரசு, இன்னைக்கு நமக்கு பஸ்ட் ராத்திரியா? நம்ம கவுண்டர் சொன்னாரு பஸ்ட் ராத்திரினா அது நடக்கும் இது நடக்கும்னு. நீ ஒண்ணுமே பேச மாட்டேறியே. எனக்கு தலை வலிக்குது, பேசாம படு. வேணும்னா தைலம் தைச்சு விடுவா. என்ன தொந்தரவு பண்ணாத, படுக்க போறியா இல்லையா? சரி சரசு, நீ படு. சரசு, பாலாவும் சாப்பிட்டு படு. சரசு, அடிச்சுட்டேடா. டேய், ஜான் காட்டா காட்டா பாக்கலாம். என்னடா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நீளமா இருந்துச்சு, இப்ப என்ன சுருங்கி போச்சு? காட்டிட்டேன்டா. அடே அப்போ, நான் ஜான் கட்டேன், காசு கூடா. டேய் நாய்த்த, டேய் எங்க ஆத்தா சுருட்டு வாங்கி கொடுத்தா தாண்டா வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் சரசுக்கு பூ வாங்கி தரணும், காசு கூடா. இவன் பூ வாங்கி கொடுத்தா அவன் வச்சுக்க போறான். டேய், ஏதோ பேச அடிச்சு பண்ணுவேன். என்ன அடிச்சிருக்க? ஆளை மண்டே பாரு, குட்ட கத்திரிக்கா. என்னையா கவுண்டர்? என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்ணுக்கு தெரியல? என்னையா கவுண்டர், கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம்னு தான் பணம் வாங்கினேன். ஆனா கடமார்க்கு வாங்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது, போங்க. மறுபடியும் யாரு? 4 புடவை துவைக்க இவ்வளவு நேரம் ஐயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்க எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப வேண்டிய அவசரம். இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி தூக்காந்து. இவதானா? இதுக்கு எங்க வீட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவல. எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி. கை கால் அமுக்கி விடுறாங்க? உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. குத்து மதிப்பா அமுக்குவான் போல் இருக்கு. வீட்டுக்கு ஒரு மருமக கொண்டு வர்றது வயசான காலத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்குமேனுதான். இவ என்னடா உலகத்திலே இல்லாத அதிசயமா பெரிய படுப்பு படிச்சிட்டோம்னு புஸ்தம் கைமா உக்காந்துகிட்டு இருக்கா. உழுத மாடு ஊருக்கு போச்சான், 7 கலப்பை எதற்க வந்துச்சாங்கிற கதையா. மருமக வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இருக்கிற நிம்மதி இல்லாம போயிடும் போல இருக்க. காலையில எழுந்திருச்சோமா, வாசலை கூட்டணுமா, கோலத்தை போட்டோம்.
சரசு, நேத்து உன்னை அம்மா திட்டுச்சுல்ல, நீ ஒரு வேலை செய்யலன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அதான் அம்மால நேரம் பார்த்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன். நீ ஒரு வேலை செய்ய வேணாம். அது என்ன வெள்ளையா இருக்கு? சரசு ஏன் பேச மாட்டேது? என் மேல கோவம். நீ சாப்பிடு, உன் பொண்டாட்டி கூப்பிட்டு சாப்பிட சொல்லு. அம்மா, என்னம்மா சரசுக்கும் கூழ் ஊத்துற? என்னடா புதுசா கேக்குற? நம்ம என்ன குபேரன் பரம்பரையா? எப்பவும் குடிக்கிற கூழ் தானே, அவளையும் சாப்பிட சொல்லு. சரசு இதெல்லாம் சாப்பிடாது, சோறு தான் சாப்பிடுமா. அது வசதியான வீட்டுல வளர்ந்த பொண்ணு, சோறு பொங்கி போடுமா. பொண்டாட்டி மேல அவளை அக்கறை இருக்கிறவன் 4 காசு சம்பாதிச்சு வந்து கையில கொடுத்துட்டு சோறு பொங்கி போட சொல்லணும். அதுக்கு வக்கு இல்ல. வாய் சாவிடால பாரு. ஏன்டா இங்க உயிரை வாங்குற? இருமா, நான் வர்றேன். சரசு, நேரம் ஆச்சுல, நீ சாப்பிடு சரசு. நானும் அம்மாவும் அப்பவே சாப்பிட்டோம். சாப்பிடு சரசு. என்ன பாக்கியம், ஈரப்பொருளோட பிள்ளைக்கு தண்ணி ஊத்துற? ஏதாவது வேண்டிட்டியா? ஆமா அழகு, என் பிள்ளைக்கு முடியாம போச்சு. நானும் எத்தனையோ வைத்தியம் செஞ்சேன், எதுலயும் குணமாகல. அப்புறம் நம்ம கவுண்டர் கொண்டாட்டி வசந்தியக்கா சொல்லுச்சு, இந்த மரத்தடி பிள்ளையாருக்கு 100 குடம் தண்ணி ஊத்துனா அவர் மனசு குளிர்ந்தா என் பிள்ளைக்கும் குணமாயிடும் சொல்லுச்சு. அதான் நான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். குப்பு கரெக்டா நிக்கடா. சரிடா. அழகு 100 ஆயிடுச்சு. என்னடா பண்ணுன? ஏன்டா கையெல்லாம் ரணமா இருக்கு? இதுவா, நம்ம ஊர் மரத்தடி பிள்ளையாருக்கு 100 கூட தண்ணி ஊத்துனா நம்ம சரசோட குணமாயிடுன்னு பாக்கியம் சொல்லிச்சு. அதான் ஏதோ புண்ணாயிடுச்சுமா. உனக்கு என்னடா தலையெழுத்து? அவளுக்கா நீ ஏன்டா ஊத்துன? சரசு சரசு நீ தான் உயிரை விடுற. அவன் உன்னை புருஷன்னு கொஞ்சமாவது மதிச்சு நடக்கிறாளா? என்னவா இப்படி விவரம் பேசுற? என்ன இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டில. அவளுக்கு நான் சேம வேற யாருமா செய்வா? சத்தம் போடாத, சரசு தூங்குது. மருந்து போடு. அழகு, இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்க விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன். இப்ப இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அந்யோன்யம் ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டர், சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு, எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிறது போட்டிருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல, பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல, என்ன தொட கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோணல் மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன், அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியிலே விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. என்னடா சாம்பார், எப்படி இருக்கிற? ஏண்டா சாம்பார், ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? அண்ணே, நீங்க ஊருக்கு போனாலும் போனீங்க, நடக்க கூட நடந்து போச்சு. அப்படி என்னடா நடந்து போச்சு? நம்ம சரசுக்கும் அந்த கோணாங்கி போய் அழகுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னடா விளையாடுறியா? நான் விளையாடுவேனே.
விதி விளையாண்டுருச்சு. கூழ் சாப்பிடுறவன் கூழ் தான் சாப்பிட முடியும், வடை பாயசம் சாப்பிடுறவன் வடை பாயசம் தான் சாப்பிட முடியும். யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க, அழகு கொடுத்து வைக்கவன் வடை பாயசத்தோட சாப்பிடுறான். சாப்பிடுறது கேள்விப்பட்டேன் சரசு, கல்யாணங்கிறது ஆண்டவன் போட்ட முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த மட்டும் ஆண்டவன் முடிச்சு போடுறதுக்கே மறந்துட்டான். ஒருத்தன் கட்ட வேண்டிய தாலியை இன்னொருத்தன் கட்ட முடியாது. அந்த விஷயத்துல என்னை விட அழகு ரொம்ப கொடுத்து வச்சவன். எங்கிருந்தாலும் வாழ்க. 4 பேர் பார்த்தா 4 விதமா பேசுவாங்க. நீ போ சரசு. பிள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான் நான் மெட்ராஸ்க்கே வந்திருக்கேன். என்கிட்ட இருக்குது 50 ரூபா. வேணும்னா பாத்துக்க. இந்த பணம் தீர்றதுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும். நான் வர்றேன். எப்பயாவது ஊருக்கு போறதுக்குள்ள பெரிய வேலை கிடைச்சிடணும். சார் ஒரு நிமிஷம். என்ன? வயிற்ற பசிக்குது சார். சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. ஏதாவது காசு இருந்தா கொடுங்க சார். இந்தா 10 காசு. யோ என்னையா பிச்சைக்காரத்தனமா 10 காசு கொடுக்கற? ஒரு 10 ரூபாய் கூட. பையில தான் அவ்வளவு காசு வச்சிருக்கல. 10 ரூபாயா? அதுக்கு வேற ஏமாந்தணும் பாரு. இந்த பாரு, இப்ப நீ 10 ரூபாய் கொடுக்கலன்னா விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். என்ன பண்ணுங்க? இப்ப நான் உன்னை பார்த்தேன் அப்பா அப்பான்னு கத்துவேன். அதோ உட்காந்துருக்கு பாரு ஒரு அம்மா. அது ஓடி வந்து உன்னை மச்சான் மச்சான்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுவும். அப்புறம் இந்த ஊர் பேட்டையே கூடிடும். அப்புறம் அடி உத. நீ போலீஸுக்கு போறதெல்லாம் அடுத்த விவகாரம். எங்களுக்கு இந்த போலீஸ் ஜெயில் அடி உத இதெல்லாம் ரொம்ப சர்வீஸா போச்சு. ஆனா இது உனக்கு மான பிரச்சனை. நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கொடுக்குறியா இல்ல நான் கத்தட்டுமா? ஏய், நீ கத்துற கத்திக்கடா. எங்க மச்சான் போயிருந்த? போ சொல்ல வஞ்சர மீனாட்ட போன வர சொல்ல வாழக்கருவாட வந்துக்கிறியா மச்சான்? நான் உன்னைய முன்னாலையில முடிஞ்சு வச்சுட்டேன். என்ன நீ எங்க மச்சான் வச்சுக்கிற? நீ பாசமலர் மாதிரி என் தங்கச்சி வளர்த்தண்டா. அவளை பேப்பார்த்த விட்டு போயிட்டேடா. எங்களை பேஸ் பண்ணி தண்டா பாசமலர் பணம் வைக்கிறாங்க. உங்களை பார்த்து பாசமலர் படம் எடுத்திருக்க மாட்டாங்களா? ரத்த கண்ணீர் தான் எடுத்திருப்பாங்க.
வாங்கப்பா. நீ அம்மா சும்மா இருக்க? சாப்பிடுமா. வேற என்ன வேணும் சார்? சூடா என்ன இருக்குது? சிக்கன் சூப் இருக்கு சார். வேண்டாப்பா, பில் கொண்டா. பில் எவ்வளவு வாதியாரு? 49 ரூபா 50 காசு கொடுத்துரு. இந்த பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துக்கலாம், அடியாவும் மிச்சமா இருக்கும். இதுக்கே பயந்தா எப்படி வாதியாரு? இன்னும் சோடா இருக்குது, பீடா இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்க மூவ வாங்க. அண்ணா வரணுங்கண்ணா. பாருமா, தைரியம் இருந்தா புருஷ லட்சணம். இப்படி கோலத்தனமா இருந்தா மெட்ராஸ்ல வாழ்க்கையே நடத்த முடியாது. எவன் தகராறுக்கு வந்தாலும் மொத அடி நம்ம அடிச்சிடணும். ஆட்டோமேட்டிக்கா ஜகா வாங்கிடுவான். போட. எப்படிமா, கரெக்டா? ஆட்டோ வருமா சார்? எங்க சார் போகணும்? அடையார் கேட் ஹோட்டலுக்கு போகணும். உட்காருங்க சார். ஏன் சார், ஒரு பாக்கெட் சிகரெட் போக 100 ரூபாய்க்கு மீறி சில்லறை இருக்குமா? இல்ல சார். என்னங்க இது பெரிய வம்பா போச்சு. கவர்மெண்ட்லயே தேவையான அளவுக்கு சில்லறை அடிக்க மாட்டேங்கிறேன். வீட்லயே வச்சு அடிச்சுக்கலாம்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். ஏன் சார், உங்ககிட்ட ஒரு 5 ரூபா இருக்குமா சார்? இருக்கு சார். ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்க, கட் பண்ணும்போது சேர்த்து கொடுத்து. சரி சார். ஆமா, அப்படியே எனக்கு ஒரு முறுக்கு. சரிங்க. தேவி பேருடைய தேட்டர் விலைக்கு வருதாமா, வாங்கிக்கலாம்னு இருக்கு. வாங்கிங்க. அப்ப அலங்கார் தேட்டர் என்ன பண்ணுவாங்க? பாப்பா. ஓ, வந்துட்டியா? எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருங்க, உங்களை நம்பிதான் இருக்கேன். பாம்பே பிரான்ச்சுக்கு போயிரியா? வெளிநாட்டுக்கெல்லாம் வேணாம் சார், இங்கே அக்கா மொத்தம் நல்ல வேலை வாங்கி கொடுங்களேன். ஓ, என்னையாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சார்? ஒரு நிமிஷம் பாத்துறேன் சார். இறங்கு. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறக்கூடாதுன்னு சொல்றது. மாசம் வந்தாப்பா, வீட்டுல 4 கார் இருக்குது, என்ன பிரயோஜனம்? கொண்டாட்டி ஒரு கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டா, இன்னொரு காரை தங்கச்சி எடுத்துட்டு காலேஜுக்கு போயிட்டா. இப்ப தேர்தல் வேற வருதா, நம்ம தொகுதியில் நிக்கிற ஆளுங்கட்சிக்கார ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா, எதிர்கட்சிக்கார இன்னொரு வண்டி எடுத்துட்டு போயிட்டா. நாம நடுத்தருவில் நிக்கிறோம். குழப்பம் எப்படி இருக்குன்னு பாரு. 5 நிமிஷம் பொறுத்துக்குங்க சார். நாங்க என்ன கல்யாண வீட்டுக்கு சாப்பிடவா போறோம்? பிசினஸ் விஷயமா போறேயா? 5 நிமிஷம் லேட்டா போனா கூட ₹1,00,000 போச்சு. நீயா கொடுப்ப? எஸ்பி ஒழுங்கா கட்டுறது இல்ல. இதுக்கு தான் இந்த ஆட்டோல ஏறவே கூடாது. என்ன திருப்பி என்ன பாச்சு? வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, உங்களை அடையாள டிராப் பண்ணிடுமா? சார், இல்ல போயிருங்க சார். உட்காருங்க சார். அண்ணா, வீட்டுல என்னாச்சுன்னு பாருங்க. நீ போப்பா. சார் 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 காசு சார் காசு சார் 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 காசு வந்துட்டாங்க பாரு ஏமானி பசங்க. டேய், வண்டி நிறுத்துற சார் கூப்பிடுறாரு சார். அதுவா, 20 ரூபா கொடுத்தேன், மீட்டர் சார்ஜ் 7,000 ரூபாய் ஆயிருச்சு. மீதி காசை கொடுக்கணும்னு துடிக்கிறான். நான் தான் எந்த ஆட்டோக்காரர்கிட்டயுமே மீறி வாங்குறது இல்லையே. நமது ராயல் ஃபேமிலி ஆச்சாமா. நீ போமா, பரவாயில்ல, மீதி காசை நீயே வச்சுக்க. சார், தினமும் உங்களை மாதிரி ஒரு சவாரி எனக்கு கிடைச்சா ஒரு ஆட்டோ வாங்கிடுவேன். இன்னொரு ஆட்டோ வாங்குறியா, இருக்கிற ஆட்டோ வைக்கிறியா, நான் முடிவு பண்ணும். சார், டாக்ஸி வாங்கலாம்ப்பா. நிறுத்து. ஹலோ அங்கமுத்து, என்னமா சௌக்கியமா இருக்கியா? என் பேர் அங்கமுத்து இல்ல, தங்கமுத்து. தங்கமுத்துன்னு தான் கூப்பிட்டேன். மாதிரி கேட்டுச்சா? ஆமா, அப்பா அம்மா ஊர்ல சௌக்கியமா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தியே, இப்ப எப்படி? இப்ப இந்த கடையில தான் சார் வேலை பாக்குறேன். தம் அடிக்கிறேன். முதலாளி ஊர்ல இல்லையா? ஆட்டோவை கட் பண்ணிட்டு வந்துடுறேன், சாவகாசமா பேசுவோம். 100 ரூபா இதுக்கு தான் சொன்ன, அப்பவே சில்லறை மாத்தி வைக்கலான்னு. கேட்டையா? உனக்கு ஏதாவது செலவு பண்ண வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். பாருமா, நானும் மத்தவங்க கிட்ட காசு கேட்க கூச்சப்பட மாட்டேன், மத்தவங்களும் எங்கிட்ட கூச்சப்படக்கூடாது. வேணும்னு கேட்டு தரேன். ஆண்டோ புண்ணியத்துல எப்போதும் 10-20 பையில இருக்கு சார். எவ்வளவு? 10-20. அப்ப ஒரு 10 ரூபா கொடுத்து ஆட்டோ கட் பண்ணிரு. சிஸ்டர், ஒரு 10 ஹார்லிக்ஸ் எடுங்க. வேலை விஷயம் என்னாச்சு? எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். கடைசி கலெக்டர் வேலை கிடைச்சா பரவாயில்ல. 3வது வரைக்கும் படிச்சிருந்தா கலெக்டர் வேலையில லாய்க்கு இல்ல. உன்னை பெரிய மாஸ்டர் ஆக்குறீங்க. மாஸ்டர் போட்டா ரெடியா? ரெடி. கவுண்டரா? யாரது? ஓ, நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆனழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா. ஏண்டா, ₹1 நோட்ல உலகமே தெரியுது, என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல, நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறு நினைச்சு பயப்பட வேண்டாம்.
என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதல பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். இல்லையா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே குனிஞ்சு பாரியா? எதை பாக்க வேட்டி நான் வேட்டிதான். என்ன அது பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சத தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படி எதத்தைய சாதிச்சிருக்க? சாதனைய பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்கேன். இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏயா புடிச்சு புடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவ கட்டி வச்சிருக்கேன். ஐயா இதெல்லாம் ஓவல தானே? ஆமா, அவனுக்கெல்லாம் ஏதுடி இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிப்படுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ கொடுமைக்காரனாவோ இருக்க கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. சன்னிதியிலதான்க்கா மனசுக்கு நிம்மதியே உண்டாகுது. சரசு, கட்ட புருஷனை கடவுளா நினைச்சோம்னா நிம்மதி கோயில்ல மட்டும் இல்லடி, குடும்பத்திலையும் கிடைக்கும். நாமளா ஒருத்தனை பார்த்து ஆசைப்பட்டு கட்டிக்கிறத விட அவன் நம்ம மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டான்னா அந்த வாழ்க்கைய சந்தோஷமா தான் இருக்கும். அழகு உன்னை கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னா கட்டிக்கிட்டா நீ அவனை உதாசனப்படுத்திட்ட. இப்ப தாண்டி மனசுல அவனுக்கு இடம் கொடுத்திருக்க, அது நிரந்தரமா இருக்கட்டும். இனிமே நீ சரிக்கா, இனிமே நானும் அவரும் சந்தோஷம். வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம்.
என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறியா? சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா. நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். பாருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடார. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையை ஓதுற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்னை உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிக்கிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் நான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரேம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா. சரசு? யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரம்? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிடும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திருவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரம். எல்லாம் உன்னாலதான். இன்னைக்கு உங்க புள்ள மெட்ராஸ்ல இருந்து வராரா? என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டரை. என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னும் நீ அத்தைன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நெல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா அப்படி மூச்சாக்கி ஓடியார? ஒண்ணுமில்ல மாமா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா? அக்கா, என்ன சொல்றது? அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு பொறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. டேய் சாம்பாரு, நான் சொன்னதை செய்யறேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போனவனமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குழந்தை கற்பனை சமயம் வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சிடும், நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா.